everyone, welcome to Ariso Tech. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு பத்தி பார்த்தோம். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணாமே கொடுத்துருந்தேன். பிகாஸ் யார் யாரெல்லாம் என்னென்ன டாஸ்க் பண்றீங்க இல்லை ப்ராக்டிஸ் பண்றீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் பார்த்தேன். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் திஸ் கோட் ஹியர். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஆப் யூசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆப்பை நான் யூஸ் பண்றதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் பண்ண போறேன். லைக் நீங்க ரிஜிஸ்டர் பண்றது, ஓடிபி ஜென்ரேட் பண்றது, அது எவ்வளவு யூசர்னு கவுண்ட் பண்றதுன்றத மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த டாஸ்க். இப்போ ரியல் வேர்ல்ட் டாஸ்க்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எங்க நான் அப்ளை பண்றேன், சோ ஒரு டாபிக் படிக்கிறேன், ஒரு கான்செப்ட் படிக்கிறேன் அப்படின்னா அது இப்படின்னு படிக்கிறதோட, சோ ஒரு ரியல் வேர்ல்டோட ஒரு டாஸ்க், ரியல் வேர்ல்ட் டாஸ்க் கூட நான் டெய்லி யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸோட என்னோட ப்ரோக்ராம் எங்க அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் நாங்க கொண்டு வந்திருக்கோம். சோ எங்க சைட்ல இருந்து நாங்க இதே மாதிரி எல்லா டாபிக்கும் முடியறப்போ டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கொடுப்போம். அது ஒரு ரியல் வேர்ல்ட் டாஸ்க் கொடுப்போம். சோ கீப் பிராக்டிசிங் ஆன் தட். சோ நவ் வி see the code. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ப்ரோக்ராமிங் கொஸ்டின். சோ ரியல் வேர்ல்ட் டாஸ்க் அண்ட் லாஜிக் அப்ளை பண்ற ஒரு கொஸ்டின் தான். சோ லாஜிக்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்டை லாஜிக்கா வச்சு யூஸ் பண்ண போறேன். சோ ஹியர் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓடிபி ஜென்ரேஷன், ஆப் யூசர் கவுண்டர், எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி நெஸ்டட் கிளாஸ்ல இருக்குது அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே கவர் ஆயிடும். அண்ட் இதோட ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் டெவலப் அ மொபைல் சிஸ்டம். என்னன்னா நீங்க கிரியேட் பண்ணும். ஆப் நேம் கொடுக்கணும் கண்டிப்பா. சேம் ஃபார் ஆல் யூசர், எல்லா யூசருக்கும் காமனான ஒரு ஆப் கொடுக்கணும். ஆப் நேம் கொடுத்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கொடுத்து நான் காமன் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் கவுண்ட் டோட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர், எவ்வளவு ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஜென்ரேட் ஓடிபி ஃபார் அ லாகின். லாகின்காக நான் என்ன பண்றேன், ஜென்ரேட் பண்றேன், ஓடிபி ஜென்ரேட் பண்றேன். ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம ஒரு இன்பில் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் அ ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ் ஃபார் அ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். நெஸ்டட் கிளாஸை யூஸ் பண்ணி நான் வெரிஃபிகேஷனுக்காக. இதுதான் ஒரு டாஸ்க் அண்ட் டாஸ்க்குக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை நான் எப்படி கோட்ல அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இந்த கோடை பில்ட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஐ வில் பி எக்ஸ்பிளைன் தி லைன் பை லைன். ஏன் லைன் பை லைன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோடை பொறுமையா அடிச்சு பண்றதுக்குள்ள இட் டேக்ஸ் a lots of time and உங்க டைம் நாங்க வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் திஸ், கீப் பிராக்டிசிங், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஹியர் வில் பி அடிஷனலி யூஸ் ஆன ஒன் இம்போர்ட். என்ன இம்போர்ட்னா, எனக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்பில் கிளாஸ் ஒன்னு யூஸ் பண்ணிருக்கேன். இட் வில் பி கால்ட் ஆஸ் அ ரேண்டம். ரேண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி ஜென்ரேட்டிங் அ வேல்யூ ரேண்டம். ஒன் பை ஒன்னா எனக்கு என்ன பண்ணும்னா ரேண்டமா கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, என் கிளாஸ் நேம் மொபைல் ஆப்னு நான் கொடுத்துருக்கேன். ஐ வில் பி பில்ட் திஸ் ப்ராப்ளம் இன்டு அ லைக் மை டாஸ்க் ப்ரோக்ராம் ஆஃப் வேல்யூஸ்ன்றது கீழே நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணிருக்கேன். என்னோட கிளாஸ் நேம் மொபைல் ஆப். என்னோட மெயின் மெத்தட் நான் எப்பயுமே தேடி போனோம். மெயின் மெத்தட் தான் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வேல்யூ. அப்ப பார்க்கும்போது என் மெயின் மெத்தட்ல நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரேல. இதுல நான் என்ன பண்றேன், ரிஜிஸ்டர் யூசர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், அருண் அண்ட் மீனான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஹியர் ஓபன் தி ஆப் and show the detail, generate OTP and use static nested classes அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க கால் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கால் பண்ணதை எல்லாத்தையும் மேல டிக்ளேர் பண்ணிருக்கணும்ல. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ கம் ஹியர். நல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள டிக்ளேர் பண்ண போறேன். எல்லா யூசருக்கான காமனா. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். ஆப் நேம் காமனா நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் டோட்டல் ஆஃப் யூசர் இப்போ 0வா இருக்காங்க. ஆப் ஓபன் பண்றவங்களோட கவுண்ட் ஆப் ஓபன் கவுண்ட் 0வா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இன்ஸ்டன்ட் வேரியபிள கிரியேட் பண்றேன். நான் எல்லாத்தையும் கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் யூசர் நேம் கொடுத்தாச்சு. இது எல்லாமே நார்மலா டிக்ளேர் பண்றது. இப்ப ஸ்டாட்டிக் பிளாக். அதுக்காக ஆப் நேம் நான் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கேன், ஸ்டாட்டிக் பிளாக்ல ஸ்மார்ட் பே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆப் சிஸ்டம் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆப் நேம் என்ன வந்திருக்கு, நான் இங்க கொடுத்த வேல்யூ ஸ்மார்ட் ஆப்ன்றது இங்க பிரிண்ட் ஆகணும். ஒரு டாட் லைன் வந்துடணும். இது ஒரு பார்ட். அடுத்தது இன்ஸ்டன்ட் மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓபன் ஆப். யாரும் ஓபன் பண்றாங்களோ இது எப்ப ஆக்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு கவுண்ட் என்ன ஆகணும்,
இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ யூசர் நேம் ஓப்பன் தி ஆப். ஸோ யூசர் நேம் யாரும் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல ஷோ டீடைல்ஸ். ஸோ ஆப்போட டீடைல்ஸ் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன், ஆப் நேம், டோட்டல் யூசர் அண்ட் ஆப் ஓப்பன் கவுண்ட், எவ்வளவு பேர் ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வேல்யூ எங்க பாஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் பாஸ்டு ஃப்ரம் ஹியர். தெரியுதா, இந்த ஆர்குமெண்ட்ல இருந்து வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும்னா பாஸ் ஆகும். 2 யூசர் நேம், 2 யூசர் கிரியேட் ஆயிருக்காங்க, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்குன்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஹேவ் டு ஜென்ரேட்டிங் ஓடிபி. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஓடிபிக்காகவே இது ஒரு ரியல் வேர்ல்ட் டாஸ்கா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே லைன்ல எழுதிடலாம். லைக் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்கன்னா ஒயிட் பேப்பரை ஃபில் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடு எழுதிக்கலாம். இது ஒரு ரியல் வேர்ல்ட் லாஜிக் அப்ளை ஆகிற கோடு. ஸோ ஹியர் ஐ வில் பி கிரியேட்டிங் அ ஓடிபி ப்ராசஸ். அப்போ ஸ்டாட்டிக் இன்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுல நான் என்ன பண்றேன், கிளாஸ் நேம், இன்பில் கிளாஸ் நேம் ரேண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரேண்டம் ஈக்குவல் டு நியூ ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேரியபிள். அதுல வந்து 1000 பிளஸ் ரேண்டம் நெக்ஸ்ட். இது வந்து நீங்க கண்டிப்பா மகப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மகப் பண்ணிட்டீங்கன்னா எங்க ஓடிபி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரேண்டம் டாட் நெக்ஸ்ட் இன். ஸோ இந்த வேல்யூக்குள்ள எனக்கு என்ன ஆகணும், ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப ஜென்ரேட் ஆகிற ஓடிபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, இட் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் டு யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ எனக்கு 100ஓட அடுத்தடுத்து சேர்ற வேல்யூ எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கணும்ன்றதான் இந்த ரேண்டம் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, டன். ஸோ ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸஸ். ஸோ இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, லைக் வெரிஃபைடு யூசர். ஸோ யூசர் நேம் வெரிஃபைட் பண்ணிட்டு எஸ் செக்யூரிட்டி இஸ் செக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ 6 திங்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம். நெஸ்டட் கிளாஸஸ், ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸஸ், ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் டீடைல்ஸ் பார்க்கறதுக்காக, an instant and like I will be creating a constructor, like user account பண்றதுக்காக constructor கொடுத்திருக்கேன். So I hope this all very well to learn. நல்ல ப்ராக்டிஸ்க்கான கோடுன்னு நினைக்கிறேன். So I run this code. So எனக்கு என்ன அவுட்புட் வருது பாருங்களேன். I'm really stuck. So என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆப் நேமோட எனக்கு ஓப்பன் ஆகுது. It will be started. The user name வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அருண் ஓப்பன்து அண்ட் மீனா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப் டீட்டெயில் வந்து ஸ்மார்ட் பே, டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர் 2 அண்ட் ஆப் ஓப்பன் கவுண்ட் வந்து 2 பேர். ஜென்ரேட் பண்றது வந்து ஓடிபி வந்து 7864. அகைன் ஐ ரன் திஸ். எனக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் அகைன் நான் ரன் பண்ணும்போது 5622. ஸோ எப்போ தெரியுதா எப்படி ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. ஸோ யூசர் வெரிஃபிகேஷன்ல நான் அருண் கொடுத்துருக்கேன். எஸ் செக் வெரிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அண்ட் இல்ல நான் இங்க ஒரு ப்ராசஸ் அடிஷனலா ஒரு யூசர் ஆட் பண்றேன் அப்படின்னாலும் இட் வில் பி கவுண்டட். ஸோ அதுக்காக தான் இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் கோட் ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூ நீட் திஸ் ஃபுல் கோட் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் சென்ட் இட் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் லைக் திஸ் இந்த ரியல் வேர்ல்ட் டாஸ்க் எல்லாம் பார்க்கறதுக்காக. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.